இந்த நெடுங்கதையில் வரும் பாத்திரங்களில் சிலர் முன்னுக்கு பின் முரணாக பேசியும் நடந்தும் வருவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். மனித இயற்கை என்றைக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சூழ்நிலையும் பல்வேறு சம்பவங்களும் அவர்களுடைய மனப்போக்கையும் நடத்தையையும் மாற்றுகின்றன. நேற்றைக்கு ஒரு விதமாக பேசி நடந்து கொள்கிறவர்கள் இன்றைக்கு முற்று முரணான முறையில் பேசுகிறார்கள், நடந்தும் கொள்கிறார்கள். பெரிய பழுவேட்டரையர் இக்கதையின் ஆரம்பத்தில் ஒரு பெரிய ராஜரீக சதியாலோசனைக்கு தலைவராயிருந்தார். இப்போது பலர் அறிய தாம் செய்த குற்றத்தை எடுத்து சொல்லி அதற்கு பரிகாரமாக தாம் தலையை தாமே தூண்டித்துக் கொண்டு உயிரை விட விரும்பினார். பெரிய சம்புவரையர் இளவரசர் கரிகாலரின் உயிரற்ற உடலை கண்டதும் அடைந்த அதிர்ச்சியில் எப்படியாவது அந்த படுகொலைக்கு பழி தாம் குடும்பத்தின் மீது சாராமல் போக வேண்டும் எனும் கவலையினால் தமது பழைய மாளிகையையே எரிக்க முற்பட்டார். அந்த பழியை வேறு யார் தலையிலாவது சுமத்திவிட வேண்டும் என்ற ஆவல் கொண்டு தம் மகனையும் அந்த முயற்சியில் ஏவிவிட்டார். இப்போது குற்றம் தம் மீது சாரவில்லை என்று அறிந்த பிறகு தம் அருமை புதல்வி வந்தியத்தேவன் மீது கொண்டிருந்த அன்பின் ஆழத்தையும் அறிந்த பிறகு வேறு விதமாக பேசலானார். முதன் மந்திரி அனிருத்தருக்கு ஓரளவு பழைய ரகசியங்கள் தெரிந்திருந்த போதிலும் அவரும் மதுராந்தகரே முடிசூட்டப்பட வேண்டும் என்று கருதினார். அந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளின் முன்பின் விவரங்களை அவர் முழுவதுமாக அறிந்திருக்கவில்லை. ஆகையால் போதி மதுராந்தகர் கண்டராதித்தரின் புதல்வர் அல்லவென்றாலும் சுந்தர சோழருக்கும் மந்தாகினிக்கும் பிறந்த புதல்வர் என்று எண்ணினார். அதனால் அவரும் தடுமாற்றம் அடைந்து முன்னுக்கு பின் முரணாக நடந்து கொள்ள வேண்டியதாயிற்று. இந்த கதையில் நேர்மையில் சிறந்தவர் என்றும் சத்திய சாந்தர் என்றும் நாம் கருதி வந்த அருள்மொழி தேவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதை நாம் கடைசியாக பார்த்தோம். இத்தனை காலமும் தமக்கு அரசுரிமை வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் இப்போது திடீரென்று தம் போக்கை மாற்றிக்கொண்டு நானே முடிசூடி கொள்வேன் என்று பலர் அறிய சொல்ல ஆரம்பித்து விட்டார். சமய சந்தர்ப்பங்கள் தான் அவருடைய இந்த மாறுதலுக்கு காரணம். ஆனால் அருள்மொழி தேவரின் வார்த்தைகள் அங்கிருந்தோர் அனைவரையும் வியப்பும் திகைப்பும் அடைய செய்தன. அதே சமயத்தில் அவர்களுடைய மனதில் ஒரு நிம்மதியையும் உண்டாக்கின. சோழ சிங்காதனம் ஏறுவதற்கு எல்லா வகையிலும் தகுதியானவரும் உரிமை உள்ளவரும் பொன்னியின் செல்வர் தான் என்பதை அனைவரும் உள்ளத்தின் உள்ளே உணர்ந்திருந்தார்கள். சோழ சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்த மிக பெரும்பாலான மக்களின் விருப்பமும் அதுவே என்பதை அறிந்திருந்தார்கள். மக்களின் பொது விருப்பத்துக்கு விரோதமாக வேறொருவரை சிங்காதனம் ஏற செய்தால் அதனால் நேரக்கூடிய பின் விளைவுகள் எப்படி இருக்குமோ என்ற கவலையும் அவர்கள் மனதில் இருந்தது. ஆனாலும் பல்வேறு காரணங்களினால் அங்கிருந்தவர்களில் யாரும் பொன்னியின் செல்வருக்கு முடிசூட்ட வேண்டும் என்று சொல்ல துணியவில்லை. இப்போது பொன்னியின் செல்வரே முன்வந்து நானே மகுடம் சூட்டிக் கொள்ள போகிறேன், தங்கள் திருக்கரத்தினால் முடிசூட்ட வேண்டும் என்று பெரிய பழுவேட்டரையரை பார்த்து கூறியதும் அனைவருடைய உள்ளத்திலும் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகின. நல்ல முடிவு ஏற்பட்டு விட்டது. ஆனால் அந்த முடிவு செய்ய வேண்டிய தர்ம சங்கடமான பொறுப்பு நம்மை விட்டு போய்விட்டது என்று மகிழ்ச்சியும் மாறுதலும் அடைந்தார்கள். பொன்னியின் செல்வரிடம் குடிகொண்டு பிரகாசித்த அபூர்வமான காந்த சக்தியானது அவர் எதிரில் அவருக்கு விரோதமாக யாரும் பேச முடியாமல் செய்தது என்பதை முன்னம் நாம் பார்த்திருக்கிறோம். வைர நெஞ்சம் படைத்த சின்ன பழுவேட்டரையர் கூட பொன்னியின் செல்வரை நேரில் கண்டதும் தலை வணங்கி அவரை வரவேற்றதை நாம் பார்த்திருந்தோம். பெரிய பழுவேட்டரையர் தம் உயிரை தாமே போக்கிக் கொள்ளும் முயற்சியை பொன்னியின் செல்வர் தடுத்து நிறுத்தியதை அறிந்தார். அவருடைய வார்த்தையின் பொருளையும் உணர்ந்தார். இளவரசரின் செயலும் சொற்களும் அவரது உள்ளத்தை நெகிழ செய்தன. உணர்ச்சி மிகுதியினால் அவருடைய உடலும் நடுங்கியது. கண்களில் கண்ணீர் மல்கியது. நாக்கு தழுதழுத்தது. ஒருவாறு மனதை விரைவில் திடப்படுத்திக் கொண்டு பழுவேட்டரையர் கூறினார். சோழ குல தோன்றலே, பொன்னியின் செல்வா, தங்களுடைய சொற்கள் எனக்கு அளவில்லா மகிழ்ச்சியை அளித்தன. தாங்களே முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்று நான் தங்களை வேண்டிக் கொள்ள எண்ணினேன். சோழ குலத்துக்கே துரோகியாய் போய்விட்ட எனக்கு அந்த வேண்டுகோள் விடுக்கவே உரிமை இல்லை என்று பேசாதிருந்தேன். தங்களுடைய பெரிய பாட்டனாரும் மகா வீரருமான கண்டராதித்த சக்கரவர்த்தி ஓர் ஏற்பாடு செய்துவிட்டு போனார். தமது சகோதரர் வம்சத்தில் வந்தவர் சிங்கா
சிங்காதனம் ஏற வேண்டும் என்று அந்த மகான் வற்புறுத்தி கூறினார். அவர் செய்திருந்த ஏற்பாட்டுக்கு விரோதமாக நாங்கள் சில காரியங்கள் செய்ய எண்ணினோம். எங்களுக்குள் ஏற்பட்டிருந்த கருத்தினால் அந்த சிவபக்த சிரோமணியின் விருப்பத்துக்கு மாறாக மதுராந்தக தேவருக்கு பட்டம் சூட்ட எண்ணினோம். தங்கள் தந்தையும் அதற்கு உடன்பட்டு விட்டார். நாங்கள் கருதியது நிறைவேறி இருந்தால் எவ்வளவு பெரிய விபரீதம் ஆகியிருக்கும் என்று எண்ணும் போது என் உடல் நடுங்குகிறது. இளவரசே, தங்கள் தந்தை வீட்டிற்கும் சோழ சிங்காதனத்துக்கு உரிமை உள்ளவர் தாங்கள் தான். சோழ சாம்ராஜ்யத்தின் மணிமகுடத்தை அணிவதற்கு தகுதி வாய்ந்தவரும் தாங்கள் தான். தாங்கள் சின்னஞ்சிறு பாலனாக இருந்தபோது என் மார்பிலும் தோளிலும் ஏந்தி சீராட்டி இருக்கிறேன். அப்போதெல்லாம் தங்கள் அங்க அடையாளங்களையும் தங்கள் கரங்களை அலங்கரிக்கும் ரேகைகளையும் பார்த்து இந்த பூ மண்டலத்தையே ஆளும் மன்னாதி மன்னராக போகிறீர்கள் என்று நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஓடத்தில் இருந்து காவேரியின் வெள்ளத்தில் விழுந்து மூழ்கி போன தங்களை காவேரி அன்னை கரங்களில் ஏந்தி எடுத்ததை பற்றி எத்தனையோ 100 தடவை சொல்லி மகிழ்ந்திருக்கிறேன். இந்த 3 வருட காலத்திலே தான் மோகவெறி என் மனதை கெடுத்துவிட இடம் கொடுத்து துரோகியாய் போய்விட்டேன். பொன்னியின் செல்வா, தாங்கள் சோழ சிங்காதனம் ஏறி மணிமகுடத்தை எடுத்து தங்கள் தலையில் சூடும் தகுதியை நான் இழந்துவிட்டேன். என் கரங்களும் இழந்துவிட்டன. இந்த கரங்களினால் நான் இனி செய்யக்கூடிய புனிதமான காரியம் என் குற்றத்துக்கு பரிகாரமாக என்னை நான் மாய்த்து கொள்வதுதான். ஜனாதிகாரி, இல்லை, கூடவே கூடாது என்று அந்த மந்திர ஆலோசனை சபையில் பல குரல்கள் எழுந்தன. சுந்தர சோழர் உருக்கம் நிறைந்த குரலில் கூறினார், மாமா, இது என்ன வார்த்தை? இது என்ன காரியம்? தாங்கள் சோழ குலத்துக்கு அப்படி என்ன துரோகம் செய்து விட்டீர்கள்? ஒன்றும் இல்லையே. என்னுடைய குமாரர்களுக்கு பதிலாக என் பெரியப்பாவின் குமாரரை சிங்காசனத்தில் அமர்த்த எண்ணினீர்கள். அது சோழ குலத்துக்கு எப்படி துரோகம் செய்வதாகும்? என் புதல்வர்களை காட்டிலும் என் பெரிய தந்தையின் குமாரனுக்கு சோழ குலத்து மணிமகுடம் புனைய அதிக உரிமை உண்டல்லவா? இப்போது கூட என் மனதில் உள்ளதை சொல்ல நீங்கள் அனுமதி கொடுத்தால் சொல்கிறேன். முதன் மந்திரி அனிருத்தர் குறுக்கிட்டு, பிரபு, இந்த நாடெங்கும் அருள்மொழி வர்மரே திருமுடி சூட வேண்டும் என்ற குரல்கள் ஒலிக்கின்றன. இத்தனை நாளாக அண்ணாத வாசம் செய்து வந்த கண்டராதித்த தேவரின் திருக்குமாரரும் அதே உறுதி கொண்டிருக்கிறார். பொன்னியின் செல்வரும் அதே முடிவுக்கு வந்துவிட்டார். இனி அதற்கு மாறாக யோசனை எதுவும் செய்வதில் பயன் ஒன்றும் இல்லை. அரசே, நீங்கள் யாரேனும் நான் முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் நான் ஒப்புக்கொள்ள முடியாது என்றார் சேந்தன் அமுதனாகிய மதுராந்தக தேவர். சக்கரவர்த்தி, என் மகன் கூறுவது தான் சரி. இனி வேறு யோசனை செய்ய வேண்டியதில்லை என்றார் செம்பியன் மாதேவி. அன்னையே, தங்கள் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை கூறக்கூடியவர் இங்கு யாரும் இல்லை. கடவுளின் விருப்பத்தின்படி நடக்கட்டும். ஆனாலும் பழுவூர் மாமா நம் குலத்துக்கு துரோகம் செய்து விட்டதாக கூறி தம் உயிரை மாய்த்து கொள்ள விரும்புவது சரியில்லை தானே? தங்கள் திருக்குமாரருக்கு முடிசூட்ட வேண்டும் என்று அவர் முயற்சி செய்தது சோழ குலத்துக்கு துரோகம் செய்தது ஆகாது அல்லவா என்றார் சக்கரவர்த்தி. பெரிய பழுவேட்டரையர் தொண்டையை கனைத்து கொண்டு கூறினார், ஐயா, கேளுங்கள். என்னுடைய முயற்சி பலித்திருந்தால் எவ்வளவு பயங்கரமான விபரீதம் நடந்திருக்கும் என்பதை கேளுங்கள். இதை நான் சொல்லாமலே என் உயிரை மாய்த்து கொள்ள விரும்பினேன். முக்கியமாக சோழ சாம்ராஜ்யத்தின் மேன்மையை தவிர வேறு எதையும் கனவிலும் கருதாதவனான என் சகோதரன் காலாந்தக கண்டரின் மனதை புண்படுத்த தயங்கினேன். ஆயினும் இப்போது என் மனதை கல்லாக்கி கொண்டு உண்மையை சொல்லிவிட தீர்மானித்து விட்டேன். சக்கரவர்த்தி, நாங்கள் மகான் கண்டராதித்தரின் குமாரர் என்று எண்ணி சோழ சிங்காதனத்தில் ஏற்றி வைப்பதற்கு இருந்தவன் சோழ குலத்துக்கு பரம்பரை பகைவனான வீரபாண்டியனுடைய மகன். ஐயோ, இல்லை, அப்படி இருக்க முடியாது என்றெல்லாம் அந்த சபையில் குரல்கள் எழுந்தன. அரச குல தோன்றல்களே, உங்களுக்கு நம்புவது கஷ்டமாகத்தான் இருக்கும். என் காதினாலேயே நான் கேட்டிருக்காவிட்டால் நானும் நம்பி இருக்க மாட்டேன். அரசே, என்னுடைய அவமானத்தை நான் மீண்டும் சொல்லிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எந்த பெண்ணின் முக லட்சணத்தை கண்டு மயங்கி மோக வலையில் வீழ்ந்து அவளை என் அரண்மனையில் சர்வாதிகாரியாக்கி வைத்திருந்தேனோ அவள் வீரபாண்டியனுடைய மகள். அவள் வாயினால் இதை ஆதித்த கரிகாலரிடம் சொல்லியதை நான் என் காதினால் கேட்டேன். வீரபாண்டியனை ஆதித்த கரிகாலர் கொன்றதற்கு பழிக்கு பழி வாங்கவே பழுவூர் அரண்மனைக்கு அவள் வந்திருந்தாள். அதற்கு தான் சமயம் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பாதகியும் அவளுடன் சதி செய்தவர்களும் கரிகாலரை கொன்றுவிட்டு வீர
வீரபாண்டியனுடைய குமாரனையே சோழ சிங்காதனத்தில் ஏற்றி வைக்க திட்டமிட்டிருந்தார்கள். நம் குலதெய்வமான துர்கா தேவியின் அருளினால் அத்தகைய கொடிய விபரீதம் நேராமல் போய்விட்டது. துர்கா பரமேஸ்வரி என் கண்களை திறப்பதற்காகவே அந்த வானகுலத்து வீரனை அனுப்பி வைத்தாள். அவன் மூலமாகவே இந்த பயங்கரமான ரகசியங்களை நான் அறிய முடிந்தது. இன்னும் சில செய்திகளை அவனிடம் நான் கேட்டறிய வேண்டுமென்று இருந்தேன். அவனை இந்த இளஞ்சம்பு வரையன் கொன்று வடவாற்று வெள்ளத்தில் விட்டுவிட்டு வந்துவிட்டான். நிர்மூடன். இந்த வார்த்தையை கேட்டு அங்கிருந்தோர் அனைவரும் திகைத்து போய் நிற்கையில் கந்தமாறன் மட்டும், ஐயா, எப்படியும் அந்த வந்தியத்தேவனும் சதிகார கும்பலுடன் சேர்ந்தவன் தானே, அவனை நான் வேலறிந்து கொன்றதில் குற்றம் என்ன என்று கேட்டான். பெரிய பழுவேட்டரையர் அவனை கோபமாக திரும்பி பார்த்தார். அந்த சமயம் அனிருத்தர் குறுக்கிட்டு, ஐயா, வானகுல வீரனை கொன்று விட்டதாக இவன் சொல்கிறான், அவ்வளவுதானே? இவன் வேலறிந்து கொன்றவன் வந்தியத்தேவன் என்பது என்ன நிச்சயம் என்று கேட்டார். பார்த்திபேந்திரன் சிறிது தனிவான குரலில், வடவாற்று வெள்ளம் திரும்பி மேற்கு நோக்கி பாய்ந்து செத்தவனின் உடலை கொண்டு வந்தால் ஒருவேளை உண்மை வெளியாகும் என்றான். யார் கண்டது? வடவாற்று வெள்ளம் திரும்பி பாய்ந்தாலும் பாயலாம் என்றார் முதன் மந்திரி அனிருத்தர். அவருடைய வாக்கை மெய்ப்படுத்துவது போல் அடுத்த கணத்தில் சொட்ட நனைந்திருந்த ஈர துணிகளில் இருந்து தண்ணீர் துளிகளை சிந்த விட்டு கொண்டு வந்தியத்தேவன் அந்த மந்திர ஆலோசனை மண்டபத்தில் பிரவேசித்தான். அவனுடைய முகத்தின் மிரண்ட தோற்றமும் அவன் உள்ளே வந்த அலங்கோலமான நிலையும் வெள்ளத்தில் மூழ்கி இறந்தவனுடைய உடல் ஏதோ ஒரு ஜாலவித்தையினால் எழுந்து நடமாடுவது போன்ற பிரம்மையை பார்த்தவர்களின் உள்ளத்தில் உண்டாக்கின. ஆகா, வடவாற்றின் வெள்ளம் திரும்பியே விட்டது, இறந்தவனையே உயிர்ப்பித்துக் கொண்டு வந்து விட்டது என்றார் முதன் மந்திரி அனிருத்தர். இந்த சமயம் வந்தியத்தேவன் இங்கே இந்த கோலத்தில் எவ்வாறு வந்து சேர்ந்தான் என்பதை வாசகர்களுக்கு நாம் அறிவித்தாக வேண்டும். பொன்னியின் செல்வர், குந்தவை தேவி முதலியோர் தன்னை தனியே விட்டு சென்ற பிறகு வந்தியத்தேவன் மிக்க மனசோர்வு அடைந்திருந்தான். தீர செயல்கள் புரிந்து உலகத்தையே பிரமிக்க வைக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருந்தவனுக்கு பலரும் தன்னை பார்த்து பரிதாபம் கொள்ளும்படியான நிலையில் இருந்தது சிறிதும் பிடிக்கவில்லை. பாதாள சிறையை காட்டிலும் இந்த அரண்மனை அந்த புறத்து சிறை கொடியதாக அவனுக்கு தோன்றியது. பொன்னியின் செல்வரின் தயவினால் அவன் மீது கரிகாலரை கொன்ற குற்றத்தை சுமத்தாமலும் அதற்காக தண்டனை அளிக்காமலும் ஒருவேளை விட்டு விடுவார்கள். ஆனால் அரண்மனையில் உள்ளவர்களுக்கெல்லாம் அவனை பற்றி ஒரு சந்தேகம் இருந்து கொண்டு தான் இருக்கும். அவனை களங்கம் உள்ளவனாகவே கருதுவார்கள். இளைய பிராட்டி அவனிடம் காட்டும் இரக்கமும் அனுதாபமும் அவ்வளவுடன் நின்றுவிடும். சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டி கொள்ள போகும் பொன்னியின் செல்வரின் திருத்தமக்கையாரை கைப்பிடித்து மணந்து கொள்வது கனவிலும் நடவாத காரியம். அரண்மனை பெண்கள் அவனை ஏதோ குற்றம் செய்து மன்னிப்பு பெற்ற சேவகனாகவே மதித்து நடத்துவார்கள். அமைச்சர்களும் தளபதிகளும் அவனை அருவருப்புடன் நோக்குவார்கள். அரச குலத்தினரின் சித்தம் அடிக்கடி மாறக்கூடியது. இளவரசர் அருள்மொழிவர்மர் தான் அவன் மீது எத்தனை நாள் அபிமானம் காட்டி வருவார் என்பது யாருக்கு தெரியும்? ஆகா, முதலில் தான் உத்தேசித்திருந்தபடி சேந்தன் அமுதன் குடிசைக்கு அருகில் குதிரை மேல் ஏறி இருந்தால் இத்தனை நேரம் கோடி கரையை அடைந்திருக்கலாம். இல்லை, ஈழத்தீவுக்கே போய் சேர்ந்திருக்கலாம். தான் வைத்தியர் மகனால் தாக்கப்பட்ட சமயத்தில் குதிரை மேல் ஏறி சென்றவர்கள் யாரா இருக்கும்? ஒருவன் வைத்தியக்காரன் என்று பெயர் வாங்கிய கருதிருமன். உண்மையில் அவன் வைத்தியக்காரன் இல்லை, சோழ்ச்சி திறமை மிக்கவன். அவனுடன் சென்றவன் யார்? பழைய மதுராந்தக தேவரை காணோம் என்கிறார்களே, அவராக இருக்கலாம் அல்லவா? அப்படித்தான் இருக்க வேண்டும். அவர்கள் இருவரும் சேர்ந்து தப்பி செல்வதில் ஏதோ பொருள் இருக்கிறது. அந்த மதுராந்தகர் உண்மையில் யார் என்பது இங்கு உள்ளவர்களுக்கு தெரிந்தால் எத்தனை வியப்படைவார்கள். அவர்கள் இருவரும் பத்திரமாக ஈழ நாடு சேர்ந்து விட்டால் அதன் விளைவு என்னவாகும்? பாண்டிய நாட்டு மணிமகுடத்துக்கும் ரத்தின மாலைக்கும் உரியவன் அவற்றை அடைந்து விடுவான். மகிந்தன் உதவியுடனே மறுபடியும் நாட்டை அடைய போர் தொடங்குவான். அப்படி நடவாமல் தடுக்க வேண்டும். அவ்வாறு தடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் தான் ஒருவன் தான். இங்கே இந்த அரண்மனை அந்தப்புற அறையில் ஒளிந்து உயிர் வாழ்வதில் என்ன பயன்? இவ்வாறெல்லாம் எண்ணமிட்டு கொண்டு வந்தியத்தேவன் அந்த அறையில் அங்கும் இங்கும் வட்டமிட்டு உலாவி கொண்டிருந்தான். அடிக்கடி அந்த அறையின் ஒரு பக்கத்து சுவரில் இருந்த பலகணியின் ஓரமாக வந்து நின்று ஆவலுடன் வெளியே பார்த்தான். அரண்மனையின் ஒரு கோடியில் இருந்த மேல் மாடத்து அறையில் அவன் இருந்து வந்தான். அதையொட்டி படவாறு சென்று கொண்டிருந்தது. அங்கே அரண்மனையின் வெளிசுவரே தஞ்சைபுரி கோட்டையின் வெளிசுவராகவும் அமைந்திருந்தது. அந்த பலகணி
பலகணி வழியாக கீழே குதித்தால் வடவாறு வெள்ளத்தில் குதித்து விடலாம், அல்லது செங்குத்தான சுவரின் வழியே சிறிது முயற்சி செய்து இறங்கி வடவாற்று வெள்ளத்தை அடையலாம். அந்த மேல் மாடத்துக்கு கீழே அரண்மனை பெண்கள் நதியில் இறங்கி குளிப்பதற்காக வாசலும் படித்துறையும் இருந்ததாக தோன்றியது. மேல் மாடத்தில் இருந்து கீழே சென்று அந்த வாசலை அடைவதற்கு வழி எப்படி என்று தெரியவில்லை. அந்த புற பணி பெண்களுக்கும் அரசிளம் குமாரிகளுக்கும் அது தெரிந்திருக்கும். தான் தப்பி செல்வதா இருந்தால் அவர்களை அறியாமல் அல்லவா செல்ல வேண்டும். பலகணி ஓரத்தில் நின்று வந்தியத்தேவன் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த போது சற்று தூரத்தில் தோன்றிய காட்சி அவனை திடுக்கிட செய்தது. அவன் இருந்த அரண்மனைக்கு அடுத்த அரண்மனை தோட்டத்தில் ஒரு பெண் தலைவிரி கோலமாக பித்து பிடித்தவள் போல ஓடிக்கொண்டிருந்தாள். ஆகா, அது பெரிய பழுவேட்டரையரின் அரண்மனை தோட்டம் போல் அல்லவா இருக்கிறது? ஆம், அந்த தோட்டம் தான். அதில் பித்து பிடித்தவள் போல் ஓடுகிற பெண் யார்? ஈஸ்வரா, மணிமேகலை போல் அல்லவா இருக்கிறது. அவளுக்கு என்ன நேர்ந்து விட்டது? எதற்காக அப்படி ஓடுகிறாள்? கரிகாலர் மரணம் அடைந்த அன்றிரவு கடம்பூர் மாளிகையில் அவள் அவனுக்கு செய்த உதவிகள் எல்லாம் நினைவுக்கு வந்து வந்தியத்தேவனுடைய நெஞ்சு விம்மும்படி செய்தன. அவளுக்கு பின்னால் அவளை தொடர்ந்து பிடிப்பதற்காக ஓடுகிறவர்களைப் போல் இன்னும் இரு முதிய பெண்கள் ஓடினார்கள். ஆனால் அவர்கள் வர வர பின்தங்கி வந்தார்கள். மணிமேகலையை அவர்கள் பிடிப்பது இயலாத காரியம். அதோ அவள் வெளிமதில் சுவரின் அருகே வந்துவிட்டாள். சுவர் ஓரமாக வளர்ந்திருந்த ஒரு மரத்தை பிடித்து கொண்டு மதில் சுவரில் ஏறிவிட்டாள். ஐயோ, என்ன காரியம் செய்கிறாள்? அவள் கையிலே ஒரு சிறிய கத்தி மின்னுகிறதே, அதனால் என்ன செய்ய போகிறாள்? கடவுளே, மதில் சுவரில் இருந்து தலை குப்புற நதியின் வெள்ளத்தில் விழுந்து விட்டாளே. முன்னொரு சமயம் வீரநாராயண ஏரியில் மணிமேகலையும் நந்தினியும் தண்ணீரில் மூழ்கும் தருவாயில் இருந்ததும் அவன் மணிமேகலையை எடுக்க முதலில் உத்தேசித்த பிறகு நந்தினியை தூக்கி கரையேற்றியதும் அதனால் மணிமேகலை அடைந்த ஏமாற்றமும் அந்த ஒரு நொடி நேரத்தில் வந்தியத்தேவனுடைய மனதில் குமுறி பாய்ந்து வந்தன. அதற்கு மேலே அவனால் சும்மா நிற்க முடியவில்லை. அரண்மனை மேல் மாடத்தில் இருந்து பலகணியின் வழியாக வெளிவந்து ஆற்று வெள்ளத்தில் குதித்தான். சில நொடி நேரம் மூச்சு திணறி பின்னர் சமாளித்துக் கொண்டு நாலாபுறமும் பார்த்தான். அவன் குதித்த இடத்துக்கு அருகில் படித்துறை மண்டபமும் அதற்கு உள்ளிருந்து வரும் வாசலும் காணப்பட்டன. அதற்கு எதிர் திசையிலே தான் சற்று தூரத்தில் மணிமேகலை மதில் மேலிருந்து கீழே குதித்தாள். நல்ல வேளையாக ஆற்று வெள்ளம் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. மணிமேகலையும் வெள்ளத்தில் மிதந்து வந்தால் தன்னை நோக்கித்தான் வர வேண்டும். இவ்வாறு எண்ணிக்கொண்டு வந்தியத்தேவன் தட்டு தடுமாறி நதியின் கரையோரத்தை அடைந்தான். ஆற்று வெள்ளத்தை எதிரிட்டு கொண்டு விரைவாக நடந்து சென்றான். ஆகா, அதோ மணிமேகலை மிதந்து வருகிறாள். அவள் உடம்பில் உயிர் இருக்கிறதா அல்லது அது உயிரற்ற உடம்பா? ஐயோ, மறுபடியும் தன்னிடம் அன்பு கொண்ட ஒருவரின் உயிரற்ற உடம்பை சுமந்து செல்லும் துர்பாக்கியம் தனக்கு ஏற்பட்டு விடுமோ? அடடா, அந்த பெண் தன்னிடம் எவ்வளவு அன்பு வைத்திருந்தாள்! வீரநாராயணபுரத்து ஏரிக்கரை மண்டபத்தில் அவள் யாழ் வாசித்துக் கொண்டு பாடிய பாட்டின் குரல் ஒலி வெள்ளத்தில் அவள் உடல் மிதப்பது போலவே காற்றிலே மிதந்து வந்தது. வந்தியத்தேவனுக்கு அது அளவில்லாத வேதனையை அளித்தது. அந்த வேதனையை எப்படியோ சகித்து கொண்டு வெள்ளத்திலே பாய்ந்து சென்று மணிமேகலையை இரு கரங்களினாலும் தூக்கி எடுத்துக்கொண்டான். தெய்வங்களே, இந்த பெண்ணின் உயிரை காப்பாற்றி கொடுங்கள். சோழ நாட்டிலுள்ள ஒவ்வொரு ஆலயத்துக்கும் சென்று ஒவ்வொரு சந்நிதியிலும் தரையில் விழுந்து கும்பிடுகிறேன். சிவன் கோயில், விஷ்ணு கோயில், அம்மன் கோயில், ஐயனார் கோயில் எல்லாவற்றுக்கும் சென்று ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நன்றி செலுத்துகிறேன். சூதுவாது அற்ற இந்த சாது பெண்ணின் உயிரை மட்டும் காப்பாற்றி கொடுங்கள். இவ்வாறு மனதுக்குள் பல்வேறு தெய்வங்களையும் பிரார்த்தித்த வண்ணமாக வந்தியத்தேவன் மணிமேகலையை படித்துறையில் கொண்டு வந்து சேர்த்தான். ஏற்கனவே ஈட்டிக்காயத்தினால் மரணத்தின் வாசலுக்கு சென்று திரும்பி வந்தவன் நதி வெள்ளத்தில் திடீரென்று குதித்த அதிர்ச்சியினால் மேலும் பலவீன முற்றிருந்தான். நீரில் மூழ்கியதனால் கனத்திருந்த மணிமேகலையை தூக்கி கொண்டு நதியில் நடந்தபோது அவனுக்கு மூச்சு வாங்கியது. அவளை மேலும் தூக்கி கொண்டு நடப்பது இயலாத காரியமாக தோன்றியது. எனவே படித்துறையின் மேல்படி அகலமாக இருந்ததை பார்த்து அதன் மீது மணிமேகலையை
படுக்க வைத்தான். பின்னர் என்ன செய்வது என்று ஒரு நொடி யோசித்தான். மணிமேகலையின் உடம்பில் இன்னும் உயிர் கனல் இருந்தது. ஆனால் அவளை மூர்ச்சை தெளிவித்து உயிர்ப்பிக்கும் காரியம் தன்னால் ஆகக்கூடியதில்லை. உடனே யாராவது ஒரு பெண்ணின் உதவி தேவை. அரண்மனைக்குள் சென்று அங்கிருந்து யாரையாவது அழைத்து வர வேண்டும். படித்துறைக்கு அரண்மனைக்குள்ளே இருந்து வருவதற்காக அமைந்த வாசல் வந்தியத்தேவன் கண்முன் காணப்பட்டது. அதன் அருகில் சென்று சாத்தியிருந்த கதவின் மீது தன் உடம்பில் மிச்சம் இருந்த பலம் முழுவதையும் உபயோகித்து மோதினான். அதிர்ஷ்டவசமாக கதவின் உள்புற தாழ்பால் தகர்ந்து கதவு திறந்து கொண்டது. திறந்த கதவின் வழியாக புகுந்து ஓடினான். சிறிது தூரம் அது குறுகிய பாதையாகவே இருந்தது. பின்னர் தாழ்வாரங்களும் முற்றங்களும் வந்தன. அங்கே எல்லாம் யாரையும் காணவில்லை. இங்கே யாரும் இல்லையா? ஒரு பெண்ணை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லையா என்று அலறிக்கொண்டே அங்கும் இங்கும் ஓடினான். கடைசியாக ஒரு பெரிய மண்டபத்தின் வாசலில் சேவகர்கள் இருவர் அவனை வழிமடக்கி நிறுத்த முயன்றார்கள். அவர்களை மீறி தள்ளி கொண்டு உள்ளே புகுந்தான். அங்கே சக்கரவர்த்தி உன்னதமான சிங்காதனத்தில் அமர்ந்திருப்பதையும் ஆடவர்கள் பெண்கள் பலர் சூழ்ந்து நிற்பதையும் கண்டு திகைத்து போனான். முதலில் அவன் கண்களில் எதிர்பட்ட பெண்மணி பூங்குழலி என்று தெரிந்து கொண்டதும் அவனுக்கு சிறிது தைரியம் உண்டாகியது. சமுத்திரகுமாரி, மணிமேகலை ஆற்றில் விழுந்து விட்டாள், உடனே வந்து காப்பாற்று என்று அலறினான். ஆஸ்தான மண்டபத்துக்குள் அந்தப்புற பெண்கள் வருவதற்கென்று ஏற்பட்ட வாசல் வழியாக வந்தியத்தேவன் புகுந்தான். அதனால் அவன் முதலில் அங்கிருந்த பெண்களை பார்க்கும்படி நேர்ந்தது. அவர்களில் எல்லோருக்கும் பின்னால் ஒதுங்கி நின்ற பூங்குழலி ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த போது வந்தியத்தேவன் ஈர துணிகளுடன் அலங்கோலமாக உள் புகுந்ததை கண்டு திடுக்கிட்டாள். அவளை பார்த்தவுடனே வந்தியத்தேவன் மணிமேகலைக்கு நேர்ந்த விபத்தை பற்றி கூறினான். அது அவள் அருகில் இருந்த இளைய பிராட்டி குந்தவை, வானதி இவர்கள் காதிலும் விழுந்தது. அவர்கள் மூவரும் வந்தியத்தேவன் புகுந்த வாசல் வழியாக விரைந்து சென்றார்கள். தண்ணீர் சொட்டி இருந்த அடையாளத்தை கொண்டு அவன் வந்த வழியை கண்டுபிடித்து கொண்டு சென்றார்கள். வந்தியத்தேவனுடைய வார்த்தைகள் அந்த மண்டபத்தில் இருந்த மற்றவர்களின் காதில் தெளிவாக விழவில்லை. காப்பாற்றுங்கள் என்ற வார்த்தை மட்டும் சிலர் காதில் கேட்டது. கந்தமாறன், பார்த்திபேந்திரன் இவர்கள் காதில் அந்த வார்த்தை கூட விழவில்லை. ஏதோ உரு தெரியாத அலறல் சத்தம் மட்டுமே அவர்களுக்கு கேட்டது. முதலில் அவ்விருவரும் அப்படி அந்த புற வழியில் புகுந்து வந்த உருவத்தை இறந்து போன வந்தியத்தேவனின் ஆவி வடிவமோ என்று நினைத்தார்கள். அகால மரணம் அடைந்தவர்களின் ஆவிகள் இந்த உலகை விட்டு போகாமல் இங்கேயே சுற்றி அலையும் என்ற நம்பிக்கை அந்த காலத்தில் பலர் உள்ளத்தில் குடிகொண்டிருந்தது. வடவாறு திரும்பினாலும் திரும்பும் என்று முதன் மந்திரி அனிருத்தர் கூறி வாய் மூடுவதற்குள் வந்தியத்தேவன் சொட்ட நனைந்த ஈர துணிகளுடன் அங்கே வந்து தோன்றியதும் அவர்களுக்கு அத்தகைய பிரம்மை ஏற்பட காரணமா இருந்தது. ஆனால் வந்தியத்தேவனை தொடர்ந்து வந்த பணியாட்கள் பரபரப்புடன் உள்ளே புகுந்து அவனை பற்றி கொண்டதும் அந்த பிரம்மை நீங்கியது. சக்கரவர்த்தி, மன்னிக்க வேண்டும், இந்த பைத்தியக்காரன் அரண்மனை படித்துறை கதவு வழியாக புகுந்து ஓடி வந்தான். நாங்கள் தடுத்தும் கேட்கவில்லை என்று காவலர்கள் சொல்லிவிட்டு வந்தியத்தேவனை தங்களுடன் இழுத்து செல்ல முயன்றார்கள். அம்மம்மா, இந்த வந்தியத்தேவனுடைய உயிர்தான் எவ்வளவு கெட்டியானது! எப்பேற்பட்ட ஆபத்தில் இருந்தும் எப்படியோ தப்பித்து வந்து விடுகிறானே! இந்த வியப்பு பார்த்திபேந்திரன் உள்ளத்தில் எழுந்தது. அத்துடன் கோபமும் கொழுந்து விட்டு எரிந்தது. எங்கே போகிறோம் என்பது தெரியாமல் அவன் ஓடி வந்து இங்கே சிக்கி கொண்டிருக்கிறான். இனி ஒரு முறை அவன் தப்பித்து செல்வதற்கு இடம் தரலாகாது. இவ்வாறு ஒரு நொடியில் முடிவு செய்து கொண்ட பார்த்திபேந்திரன் சக்கரவர்த்தியின் சன்னிதானம் என்பதையும் மறந்து பாய்ந்து சென்று வந்தியத்தேவனுடைய தோள்களில் ஒன்றை பலமாக பற்றி கொண்டான். இவன் பைத்தியக்காரன் அல்ல, கொலைக்காரன், ஆதித்த கரிகாலரை கொன்ற வஞ்சக துரோகி என்று கூறிக்கொண்டே அவனை பிடித்து இழுக்க முயன்ற காவலர்களை ஜாடையினால் அப்புறப்படுத்தினான். பார்த்திபேந்திரனை பின்தொடர்ந்து கந்தமாறனும் ஓடி சென்று வந்தியத்தேவனுடைய இன்னொரு தோளையும் இறுக்க பிடித்து கொண்டான். இருவருமாக அவனை இழுத்து கொண்டு வந்து சுந்தர சோழ சக்கரவர்த்தி அமர்ந்திருந்த தர்ம பீடத்துக்கு எதிரில் நிறுத்தினார்கள். சக்கரவர்த்தி வந்தியத்தேவனை ஏறிட்டு பார்த்துவிட்டு, பால்வடியோ முகமுள்ள இந்த பிள்ளையா என் மகனை கொன்றதாக சொல்கிறீர்கள்? என்னால் நம்ப முடியவில்லையே. இவன் தானே ஆதித்த கரிகாலனிடம் இருந்து எனக்கு ஓலை கொண்டு வந்தான் என்று கேட்டார். ஆம் அரசே, இவன் தான் ஓலை கொண்டு வந்தான். இவன் தான் தஞ்சை கோட்டைக்கு வெளியே மூடு பல்லக்கில் வந்த நந்தினி தேவியை சந்தித்து ரகசியம் பேசினான். இவன் தான் இந்த கோட்டையில் இருந்து முன்னொரு தடவை தப்பி ஓடினான்.
இப்போது பாதாள சிறையில் இருந்து தப்பித்து ஓடினான் என்றார் சின்ன பழுவேட்டரையர். அரசே, என் முதுகிலே குத்தி காயப்படுத்தி விட்டு தப்பி ஓடியவன் இவன்தான் என்று சொன்னான் கந்தமாறன். அப்பனே, இவனைத்தானே நீ முதுகில் வேலறிந்து கொன்றதாக சற்று முன் சொன்னாய் என்று கேட்டார் முதன் மந்திரி. ஆமையா, சொன்னேன். தாங்கள் இந்த கொலைக்காரனுக்கு ஒத்தாசை செய்து இவனை உயிர்ப்பித்து கொண்டு வந்து சேர்ப்பீர்கள் என்று நான் கண்டேனா என்றான் கந்தமாறன். பொன்னியின் செல்வர் இத்தனை நேரமும் செயலற்று நின்றார். வந்தியத்தேவன் மறுபடியும் தப்பி ஓட பார்த்து நதியில் குதித்திருக்கிறான் என்றும் நீச்சல் பயிற்சி போதிய அளவு பெறாதபடியால் திரும்ப கரையேறி இப்படி தெரிகெட்டு வந்து சபையில் புகுந்திருக்கிறான் என்றும் அவர் எண்ணிக்கொண்டார். இதனால் அவருக்கு வந்தியத்தேவன் மீது பிறந்த கோபம் தணிவதற்கு சிறிது நேரம் ஆனது. கந்தமாறனுடைய கடைசி வார்த்தைகளை கேட்டதும் பொன்னியின் செல்வர் கம்பீரமாக நடந்து முன்னால் வந்து வந்தியத்தேவன் அருகில் நின்றார். தந்தையே, இந்த வல்லத்து இளவரசர் என் உயிருக்குயிரான நண்பர். இலங்கையிலும் நடுக்கடலிலும் எனக்கு நேர்ந்த அபாயங்களில் என்னை காப்பாற்றியவர். இவர் உயிர் பிழைத்து வந்தது பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இவர் மீது குற்றம் சுமத்துவது என் மீது குற்றம் சுமத்துவது போலாகும் என்றார் பொன்னியின் செல்வர். அவருடைய குரலில் தெரிந்த அதிகார தோரணை எல்லோரையும் சிறிது நேரம் மௌனமாக இருக்க செய்தது. பின்னர் முதன் மந்திரி அனிருத்தர், பொன்னியின் செல்வா, சிறிது யோசித்து பாருங்கள். இளம் சம்புவரையரின் வேலுக்கு இரையாகி மாண்டதாக சொல்லப்பட்டவர் எப்படியோ உயிரோடு வந்து குதித்திருக்கிறார். அவர் மீது குற்றம் ஏற்கனவே சாட்டிவிட்டார்கள். ஆகையால் விசாரித்து உண்மையை தெளிவாக்கி விடுவது நல்லதல்லவா? இதை கேட்ட பார்த்திபேந்திரன், இளவரசே, தாங்கள் நாளை சோழ சிங்காதனத்தில் ஏறப் போகிறவர்கள். எப்பேற்பட்ட குற்றவாளி ஆனாலும் தண்டிக்கவோ மன்னிக்கவோ தங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் விசாரணையே வேண்டாம் என்று சொல்வது நல்லதா? வீண் சந்தேகங்களுக்கு இடம் தரும் அல்லவா என்றான். இளவரசே, அத்துடன் தாங்கள் இன்னொரு விஷயத்தையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் தான் சிங்காதனம் ஏறுவதற்காக இந்த வந்தியத்தேவனை அனுப்பி தம் தமையனை கொல்ல சதி செய்ததாக ஒரு வதந்தி பரவி வருகிறது. அதற்கு இடம் தர கூடாது அல்லவா என்றான் கந்தமாறன். இதை கேட்டு அங்கிருந்தோர் அனைவரும் பயங்கரமடைந்து நின்றார்கள். சம்புவரையர் மட்டும் முன் வந்து கந்தமாறனை கன்னத்தில் ஓங்கி ஓர் அறை அறைந்து, அடே மூடா, உன்னால் நமது பழமையான வம்சமே அழிந்துவிடும் போலிருக்கிறது. சமய சந்தர்ப்பம் தெரியாமல் உளறுவதில் உனக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்று கோபமாக சொன்னார். கந்தமாறன் அவனுடைய தந்தையை வெறித்து நோக்கினான். அவனுடைய உதடுகள் துடித்தன. அடுத்த நிமிடம் அவன் என்ன செய்திருப்பானோ, என்ன சொல்லி இருப்பானோ தெரியாது. நல்ல வேளையாக அந்த சமயத்தில் பெரிய பழுவேட்டரையர் ஓர் அடி முன் வந்து சம்புவரையரை பிடித்து கொண்டார். தொண்டையை முன்போல் கனைத்து கொண்டு, சம்புவரையரே, உமது மகன் செய்த மூடத்தனமான காரியங்களுக்கெல்லாம் பரிகாரம் செய்து விட்டான். சோழ சாம்ராஜ்யத்துக்கு பெரும் தொண்டு செய்திருக்கிறான். அதை தெரிந்து கொள்ளும் போது தாங்களே அவனை பெற்றது குறித்து பெருமை அடைவீர்கள். கொஞ்சம் பொறுங்கள், அவன் மீது சீற்றம் கொள்ள வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டே சம்புவரையரை பிடித்து இழுத்து சிறிது அப்பால் கொண்டு போய் நிறுத்தினார். பின்னர் இளம் சம்புவரையனை பார்த்து, நீ இந்த வந்தியத்தேவன் மீது வேலறிந்து கொன்றதாக சொன்னாய் அல்லவா? இவன் தான் அப்போது குதிரை மேல் நதியை கடந்தவன் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார். தனாதிகாரி, இது பற்றி என் சீடன் ஒரு வார்த்தை சொல்ல அனுமதிக்க வேண்டும் என்றார் முதன் மந்திரி. ஆழ்வார்க்கடியான் முன்னால் வந்து, பிரபுக்களே, என் குற்றத்தை நானே ஒப்புக்கொள்கிறேன். இந்த வல்லத்து இளவரசர் குதிரை மேலேறி ஓடவே இல்லை. இவர் நமது உண்மையான மதுராந்தக தேவரை கொலைக்காரனிடம் இருந்து காப்பாற்றி விட்டு காயம்பட்டு விழுந்தார். இவரை நானே மூடு பல்லக்கில் ஏற்றி கோட்டைக்குள் கொண்டு வந்து சேர்த்தேன். 4 நாளாக இங்கே தான் இவர் இருந்து வருகிறார். ஆகையால் இளம் சம்புவரையர் இவர் முதுகில் வேல் எறிந்திருக்க முடியாது. இதை கேட்ட பெரிய பழுவேட்டரையர், சம்புவரையரே, நானும் அப்படித்தான் யூகித்தேன். உமது மகனுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுங்கள். சோழ சாம்ராஜ்யத்துக்கு அவன் மகத்தான தொண்டு செய்திருக்கிறான். அவன் வேலறிந்து கொன்றவன் வீர பாண்டியனுடைய மகனாகவே இருக்க வேண்டும். அன்று மாலை முதல் பழைய மதுராந்தகனை காணவில்லை அல்லவா? ஓடி போக முயன்றவன் அவனாகவே இருக்க வேண்டும். கடவுள் எத்தனை பெரிய விபத்தில் இருந்து இந்த ராஜ்யத்தை காப்பாற்றினார் என்று கூறி நிறுத்தினார். இந்த வார்த்தைகளினால் ஏற்பட்ட வியப்பு
வியப்பும் திகைப்பும் தீர்வதற்குள் அந்த முது பெரும் கிழவர் மேலும் கூறினார். சக்கரவர்த்தி, அடியேனுடைய கடைசி வார்த்தைகளை சிறிது செவி கொடுத்து கேளுங்கள். வால் நட்சத்திரம் தன்னுடைய தீய காரியத்தை செய்துவிட்டு மறைந்து விட்டது. தங்கள் வீர புதல்வர் ஆதித்த கரிகாலரும் மறைந்து விட்டார். ஆனாலும் தங்கள் குலத்து முன்னோர்களும் என் குலத்து முன்னோர்களும் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து உருவாகிய சோழ சாம்ராஜ்யத்துக்கு நல்ல காலம் இருக்கிறது. இன்னும் நெடுநாள் இந்த சாம்ராஜ்யம் நிலைத்திருக்க போகிறது. விரிந்து பரவி மகோனத நிலையை அடைய போகிறது. ஆகையினாலேயே கதைகளிலே கூட கேட்டறியாத பெரிய விபத்திலிருந்து இந்த சோழ குலமும் சாம்ராஜ்யமும் தப்பியது. அவ்விதம் தப்புவதற்கு முக்கிய காரணமாயிருந்தவன் இந்த வானகுல வீரன் வந்தியத்தேவன் தான். இவன் மூலமாகவே மோக திரையினால் மூடப்பட்டிருந்த என் கண்கள் திறந்தன. சம்புவரையர் மாளிகையில் நாங்கள் நள்ளிரவு கூட்டம் நடத்திய அன்று இவன் தற்செயலாக அங்கு வந்து சேர்ந்தான். அன்றைய தினம் இந்த சிறு பையனுக்கு தெரியக்கூடாதென்று மூடி மறைத்து ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டி இருக்கிறதே என்ற அவமான உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது. பிறகு இவன் தஞ்சை கோட்டைக்கு வெளியே நந்தினியை சந்தித்து பேசியதாக என் சகோதரன் கூறினான். நந்தினியின் உதவியினாலேயே இவன் கோட்டையை விட்டு தப்பி சென்றதாகவும் கூறினான். அதிலிருந்து என் உள்ளத்தில் சந்தேகத்தின் முளை தோன்றி வளர்ந்து வந்தது. என்னை சுற்றிலும் நடப்பவனவற்றையும் அவற்றின் காரணங்களையும் பற்றி சிந்திக்க தொடங்கினேன். அடிக்கடி மாயை இருள் வந்து என் அறிவை மூடினாலும் மீண்டும் மீண்டும் உண்மை ஒளியின் கிரணங்கள் உள்புகுந்து இருளை போக்க முயன்றன. கடைசியில் துர்கா பரமேஸ்வரியின் கிருபையினால் மதுரை ஆபத்துதவிகளின் சதி ஆலோசனையை பற்றி அறிந்தேன். நானே மறைந்திருந்து அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டிருக்காவிட்டால் நம்பியே இருக்க மாட்டேன். அதற்கு பிறகும் தங்கள் செல்வகுமாரி இளைய பிராட்டி என் உள்ளத்தை வேறு விதத்தில் குழப்பிவிட்டார். நந்தினி அவருடைய சகோதரி என்றும் அவளுக்கு நான் தீங்கு இழைக்க கூடாது என்றும் கூறினார். அவரும் ஒருவேளை ஏமாந்திருக்க முடியுமோ என்று ஐயமுற்றேன். எனினும் மாறு வேடம் போட்டு கடம்பூர் சென்று உண்மையை அறிய விரும்பினேன். காளாமுக சைவர்கள் என்னை அவர்களுடைய தலைவனாக கொண்டிருந்தார்கள். என் அவமானத்தை கேளுங்கள். இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு நானே சக்கரவர்த்தியாக வேண்டும் என்ற துரோகமான பேராசையின் விதையை என் மனதில் நந்தினி விதைத்தாள். காளாமுக கூட்டத்தார் அந்த பேராசைக்கு தூபம் போட்டு வந்தார்கள். மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவது போல் கட்டிவிட்டு பிறகு அவரையும் துரத்திவிட்டு நானே சக்கரவர்த்தி ஆகிவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அந்த காளாமுகர்களிலே ஒருவனான இடும்பன்காரி சம்புவரையர் அரண்மனையில் காவலனாக இருந்தான். மதுரை ஆபத்துதவிகளுக்கும் அவன் ஒற்றனாக உதவி வந்தான். அவனை பயமுறுத்தி அந்த சமயம் கடம்பூர் அரண்மனையின் வேட்டை அறையில் மதுரை ஆபத்துதவிகள் இருப்பதை அறிந்தேன். ஆதித்த கரிகாலர் நந்தினியின் அறைக்கு சென்றிருப்பதையும் மணிமேகலையும் வந்தியத்தேவனும் அங்கேயே ஒளிந்து கொண்டிருப்பதையும் அறிந்தேன். நந்தினிக்கும் கரிகாலருக்கும் நடக்கும் பேச்சுவார்த்தையை ஒட்டு கேட்டு அவர்களுடைய ரகசியத்தை அறியும் ஆசை என் உறுதியை குலைத்துவிட்டது. நந்தினியை பற்றிய உண்மையையும் அறிந்து கொள்ளலாம் என்ற ஆசை எழுந்தது. நந்தினியின் அறைக்கு போக யாழ் களஞ்சியத்தின் மூலம் ஓர் ரகசிய வழி இருக்கிறதென்பதை அறிந்து அங்கே போய் சேர்ந்தேன். நல்ல சமயத்திலே தான் போய் சேர்ந்தேன். நந்தினியை பற்றிய உண்மையை அவள் வாயாலேயே சொல்ல கேட்டு அறிந்தேன். ஆதித்த கரிகாலர் நடத்தையில் களங்கமற்றவர் என்றும் தெரிந்து கொண்டேன். நந்தினியும் அவளை சேர்ந்தவர்களும் வீர பாண்டியனுடைய சாவை பழி வாங்குவதற்கு எவ்வளவு பயங்கரமான திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொண்டேன். அந்த சதி வெற்றி பெறாமல் தடுக்க முயன்றேன். ஆனால் விதியை என்னால் வெல்ல முடியவில்லை. கரிகாலர் என் கண் முன்னாலேயே உயிரற்று கீழே விழுந்ததை பார்க்கும் துர்பாக்கியம் பெற்றேன். இவ்விதம் கூறிவிட்டு பெரிய பழுவேட்டரையர் தம் முகத்தை கையால் மூடிக்கொண்டு விம்மினார். அந்த விம்மலின் ஒலி புயல் அடிக்கும் போது அலைக்கடலில் எழும் பேரோசையை போன்றிருந்தது. யாரும் அந்த சமயம் வாய் திறந்து பேச துணியவில்லை. அனைவருடைய உள்ளமும் அந்த வீர பெரும் கிழவரின் மாபெரும் துயரத்தை கண்டு இழகி போயிருந்தன. பெரிய பழுவேட்டரையர் மேலும் மேலும் பொங்கி வந்த விம்மலை தமது வைரம் வாய்ந்த இரும்பு நெஞ்சின் உதவியால் அடக்கி கொண்டார். முகத்திலிருந்து கையை எடுத்துவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தார். விதி வசத்தினால் ஆதித்த கரிகாலர் இறந்துவிட்டார். ஆனால் துர்கா பரமேஸ்வரியின் கருணையினால் அதே சமயத்தில் பேராபத்துக்கு உள்ளான பொன்னியின் செல்வர் விதியையும் மதியினால் வென்று உயிர் தப்பினார். பிரபு பிரம்மராயரே, என் அருமை தோழர்களான சிற்றரசர்களே, சோழ சிங்காதனத்தில் அருள்மொழிவர்மரை ஏற்றி வைத்து முடிசூட்டுங்கள். அவர் மூலமாக இந்த சாம்ராஜ்யம் மகோனதத்தை அடைய போகிறது. தனாதிகாரி
தனாதிகாரி, தாங்கள் விருப்பம் நிறைவேறத்தான் போகிறது. பொன்னியின் செல்வர் தான் அதற்கு தடையாயிருப்பார் என்று பயந்தோம். சோழ நாட்டின் அதிர்ஷ்டத்தினால் அவரே முடிசூட்டி கொள்ள இசைந்து விட்டார். ஆனால் கரிகாலர் எப்படி இறந்தார் என்று தாங்கள் கூறவில்லையே என்றார் முதன் மந்திரி அனிருத்தர். ஐயா, அதை பற்றி ஏன் கேட்கிறீர்கள்? கொன்ற கை யார் கையா இருந்தால் என்ன? உண்மையில் அவருடைய மரணம் விதியினால் நேர்ந்தது என்றார் அந்த வீர கிழவர் நடுங்கிய குரலில். தனாதிகாரி, அது தெரியாவிட்டால் இதோ குற்றம் சுமத்தப்பட்டு நிற்கும் வாலிபன் மீது ஏற்பட்டிருக்கும் சந்தேகம் நீங்காது. கரிகாலர் மரணத்துக்காக இவனை தண்டிக்கும்படி நேரிடும் என்றார் முதன் மந்திரி. ஐயா, இவன் மீதா குற்றம் சுமத்துவது? யார் சுமத்துகிறார்கள் என்று கேட்டார் பழுவேட்டரையர். தனாதிகாரி, கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் சுமத்துகிறார்கள். ஆகா, முழு மூடர்கள்! கந்தமாறா, பார்த்திபேந்திரா, நீங்கள் இந்த வாலிபன் மீது குற்றம் சுமத்த காரணம் என்ன? எதை கொண்டு இவன் ஆதித்த கரிகாலரை கொன்றதாக சொல்கிறீர்கள்? இதற்கும் அனிருத்தரே பதில் கூறினார். தனாதிகாரி, இவன் அந்த சமயம் நந்தினி தேவியின் அந்த புறத்தில் ஒளிந்து கொண்டிருந்திருக்கிறான். மணிமேகலையும் அங்கேயே இருந்திருக்கிறாள். மணிமேகலை தான் கொன்றதாக சொல்கிறாள். அவ்விதம் இருக்க முடியாது. அவள் காட்டிய கத்தியில் இரத்தக்காரையே இல்லை. வந்தியத்தேவனை காப்பாற்றுவதற்காகவே அவள் அவ்விதம் சொல்லி இருக்க வேண்டும். வந்தியத்தேவன் மறைவிடத்தில் இருந்து கரிகாலரை கொன்றதை அவள் பார்த்திருக்கலாம். ஐயா, மணிமேகலை கொல்லவில்லை என்றால் வந்தியத்தேவன் மட்டும் எப்படி கொன்றிருப்பான்? எந்த ஆயுதத்தை கொண்டு கொன்றிருப்பான் என்று கேட்டார் பெரிய பழுவேட்டரையர். ஐயா, இந்த ஆயுதத்தை கொண்டு ரத்தம் தோய்ந்து காய்த்திருக்கும் இந்த கூரிய திருகு கத்தியை கொண்டு என்று கூறி பார்த்திபேந்திரன் திருகு கத்தியை காட்டினான். வந்தியத்தேவன் கரிகாலருடைய உடலை தீ பிடித்த மாளிகையில் இருந்து எடுத்து வந்து போட்டுவிட்டு தானும் மூர்ச்சை அடைந்து விழுந்த போது அவனிடம் இருந்து திருகு கத்தியை பார்த்திபேந்திரன் எடுத்து பத்திரமாக வைத்திருந்தான். அதை இப்போது எடுத்து காட்டினான். பெரிய பழுவேட்டரையர் அவனை நோக்கி, எங்கே இப்படி அந்த கத்தியை கொடு என்று சொல்லி அதை வாங்கி கொண்டார். அதை நன்றாக உற்று பார்த்துவிட்டு, ஓகோ, இது இடும்பன்காரியின் கத்தி தான் என்று முணுமுணுத்தார். கந்தமாறா, பார்த்திபேந்திரா, நீங்களும் நானும் இந்த வந்தியத்தேவனை 3 முறை வலம் வந்து கும்பிட வேண்டும். நந்தினியின் மோக வலையில் இந்த கிழவனை போலவே நீங்களும் விழுந்தீர்கள். ஆனால் இவன் ஒருவன் தான் அந்த மாய வலையில் சிக்கவில்லை. இவன் இந்த கத்தியை எறியவும் இல்லை, ஆதித்த கரிகாலரை கொல்லவும் இல்லை. பழுவூர் அரசே, எதனால் அவ்வளவு நிச்சயமாக சொல்கிறீர்கள் என்று முதன் மந்திரி அனிருத்தர் கேட்டார். ஆம், நிச்சயமாகத்தான் சொல்கிறேன். இந்த கத்தியை எறிந்து கரிகாலரை கொன்றவன் எவன் என்பது எனக்கு நன்றாய் தெரியும். அதை சொல்லிவிட வேண்டியது தான். சொல்லாவிட்டால் உங்கள் சந்தேகம் தீராது. எல்லோரும் கேளுங்கள். இந்த வாலிபன் யாழ் களஞ்சியத்தில் ஒளிந்து கொண்டிருந்தான். நான் அதன் வழியாக இறங்கி வந்தேன். இவன் என்னை பார்த்து சத்தமிட கூடாது என்பதற்காக பின்னால் இருந்து இவன் கழுத்தை பிடித்து நெருக்கினேன். இவன் விழி பிதுங்கி உணர்விழந்து கீழே விழுந்து விட்டான். ஆதித்த கரிகாலரை கொன்றது யார் என்பது இவனுக்கு அந்த சமயம் தெரிந்திருக்க கூட இருக்க முடியாது. இந்த திருகு கத்தியை நான் தான் இடும்பன் காரியிடமிருந்து வாங்கி கொண்டு வந்தேன். இதை வீசி எறிந்தவன் நானே தான். இந்த என்னுடைய வலது கரம் தான் சோழ சக்கரவர்த்திகளுக்கு முடிசூட்டிய பரம்பரையில் வந்த இந்த கரம் தான் கத்தியை எறிந்தது. ஆனால் இளவரசர் கரிகாலர் மீது எறியவில்லை, நந்தினியின் மீது எறிந்தேன். என்னை மோக வலையில் ஆழ்த்தி துரோக படுகுழியில் வீழ்த்திய அந்த மாய பிசாசை கொன்றுவிட எண்ணி எறிந்தேன். குறி தவறி கரிகாலர் மீது விழுந்தது. ஐயோ கடவுளே என்ற குரல்கள் பல அந்த சபையில் எழுந்தன. 100 ஆண்டு காலமாக பழுவூர் குலம் சோழ குலத்துக்கு செய்திருக்கும் தொண்டுகளுக்கெல்லாம் களங்கம் உண்டு பண்ணி விட்டேன். அந்த களங்கத்தை எப்படி நீக்க போகிறேனோ தெரியவில்லை என்றார் பெரிய பழுவேட்டரையர். அண்ணா, இதோ அந்த களங்கத்தை நான் போக்குகிறேன் என்று சின்ன பழுவேட்டரையர் கர்ஜித்து விட்டு தமது கத்தியை உருவி கொண்டு அண்ணன் அருகில் விரைந்து வந்தான். அண்ணா, சோழ குலத்துக்கு துரோகம் செய்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை பழி வாங்குவதாக நீயும் நானும் சபதம் ஏற்றிருக்கிறோம். அந்த சபதத்தை இப்போது நானே நிறைவேற்றுவேன். உன்னை இந்த நொடியை கொன்று நாம் குலத்துக்கு நேர்ந்த பழியை துடைப்பேன் என்று சின்ன பழுவேட்டரையர் கத்தியை ஓங்கினார். கோட்டை தளபதி, வேண்டாம் வேண்டாம், இங்கே ரத்தம் சிந்த வேண்டாம் என்றார் சுந்தர சோழ சக்கரவர்த்தி. இளவரசர் அருள்மொழிவர்மரும் முதன் மந்திரி அனிருத்தரும் பாய்ந்து சென்று சின்ன பழுவேட்டரையரின் கைகளை பிடித்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் பெரிய பழுவேட்டரையர் கூறினார், தம்பி, நம் குலத்துக்கு என்னால் சேர்ந்த பழியை துடைக்கும் வேலையை உனக்கு வைக்க மாட்டேன். அத்துடன் தமையனை கொன்ற தம்பி என்ற பழியை உனக்கு ஏற்படுத்த மாட்டேன். இதோ துர்கா பரமேஸ்வரிக்கு என் சபதத்தை நிறைவேற்றுவேன் என்று கூறிக்கொண்டே தாம் கையில் இருந்து சிறிய திருகு கத்தியை
தமது மார்பை நோக்கி ஓங்கினார். முன்னொரு தடவை அவர் ஓங்கிய பெரிய வாளை மறுபடியும் உரையில் போட்டிருந்தபடியால் அவர் தமது பழைய உத்தேசத்தை விட்டுவிட்டதாக மற்றவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். பார்த்திபேந்திரனிடம் இருந்து வாங்கி கொண்ட திருகு கத்தியை அவர் உபயோகிப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. தனாதிகாரி வேண்டாம் என்று அருள்மொழிவர்மர் கூவிக்கொண்டு அவர் அருகில் பாய்ந்து வருவதற்குள் பெரிய பழுவேட்டரையர் தம் முடிவை நிறைவேற்றிவிட்டார். நெடுங்காலம் வேர்விட்டு நெடிது வளர்ந்திருந்த பெரிய மரம் வேருடன் பெயர்ந்து கிளையும் கொம்புமாக கீழே விழுவது போல தரையில் சாய்ந்தார். அடடா தெய்வமே என்பவை போன்ற குரல்கள் அந்த சபையில் ஒலிக்கத் தொடங்கின. விழுந்த பெரிய பழுவேட்டரையரை நோக்கி சிலர் ஓடி வந்தார்கள். அதே சமயத்தில் கண்களை மூடிக்கொண்டு சிங்காசனத்தில் சாய்ந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தியை நோக்கி இன்னும் சிலர் ஓடினார்கள். மந்திர ஆலோசனை சபை கலைந்தது. அன்றிரவு பெரிய பழுவேட்டரையர் மரணத்துடன் போராடி கொண்டிருந்த போது பலர் வந்து அவரை பார்த்துவிட்டு சென்றார்கள். சக்கரவர்த்தியும் அருள்மொழிவர்மரும் அனிருத்தரும் இளைய பிராட்டி குந்தவையும் கூட வந்திருந்தார்கள். சோழ குலத்துக்கும் சாம்ராஜ்யத்துக்கும் பெரிய பழுவேட்டரையர் செய்திருக்கும் தொண்டுகளை பற்றி சக்கரவர்த்தியும் மற்றவர்களும் பாராட்டி பேசினார்கள். அவர் இளம் பிராயத்தில் எத்தனையோ போர்க்களங்களில் செய்த தீர செயல்களை பற்றி கூறினார்கள். தக்கோலத்தில் தோல்வி அடைந்து சிதறி ஓடிய சோழ படையை அவர் திரட்டி அமைத்து தோல்வியை வெற்றியாக மாற்றிய செயலை வியந்து பாராட்டினார்கள். சோழ நாட்டின் தன அதிகாரியாக இருந்து திறமையாக நிர்வாகம் நடத்தியதை புகழ்ந்தார்கள். சென்ற 3 வருடத்து சம்பவங்களை பற்றி ஒரு வார்த்தையும் பேசாமல் விடை பெற்று புறப்பட்டார்கள். பின்னர் அவர்கள் நால்வரும் பெரிய பழுவேட்டரையர் படுத்திருந்த அறைக்குள்ளேயே அவர் பார்க்க முடியாத இடங்களில் மறைந்து நின்று கொண்டார்கள். அந்த சமயம் சின்ன பழுவேட்டரையர் ஆழ்வார்க்கடியானை அழைத்து கொண்டு வந்தார். பெரிய பழுவேட்டரையருக்கு எதிரில் கொண்டு வந்து அவனை உட்கார வைத்துவிட்டு தாமும் அருகில் அமர்ந்தார். பார்வை விரைவாக மங்கி வந்த கண்களினால் பெரிய பழுவேட்டரையர் ஆழ்வார்க்கடியானை பார்த்துவிட்டு, ஆகா, இந்த வைஷ்ணவன் இங்கு எதற்காக வந்தான்? நான் வைகுண்டத்துக்கு போக விரும்பவில்லை தம்பி, சிவபதம் அடைய விரும்புகிறேன். தனாதிகாரி, நாளை உதயத்தில் வைகுண்ட ஏகாதசி புண்ணிய நாள். தாங்கள் கைலாசத்துக்கு போக விரும்பினாலும் வைகுண்டத்தின் வழியாகவே போக வேண்டும் என்றான் திருமலை. தம்பி, வேண்டாம் வேண்டாம், நீ உன் மகாவிஷ்ணுவிடம் திரும்பி சென்று நான் சிவபதம் அடைய விரும்புவதாக சொல். தனாதிகாரி, நான் மகாவிஷ்ணுவின் தூதனாக இப்போது வரவில்லை. என் சகோதரியிடம் இருந்து செய்தி கொண்டு வந்தேன். தம்பி, அது யார் உன் சகோதரி? தனாதிகாரி, என்னுடன் பல நாள் வளர்ந்த சகோதரி நந்தினியை சொல்கிறேன். நந்தினி தங்களுக்கு அவளுடைய நன்றியை தெரியப்படுத்தும்படி என்னை அனுப்பினாள். கரிகாலரை கொன்ற பழி அவள் மீது விழாதிருக்கும் பொருட்டு தாங்கள் அதை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி தெரிவிக்க சொன்னாள். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தங்கள் அன்பை மறக்க முடியாது என்று தெரிவிக்கும்படி சொன்னாள் என்றான் ஆழ்வார்க்கடியான். ஓஹோ, அவள் இன்னும் அப்படி நினைக்கிறாளா? நினைத்து கொண்டு சந்தோஷப்படட்டும். எவ்வளவு தான் அவள் வஞ்சகம் செய்து எனக்கு தீங்கு புரிந்தாலும் அவளை என்னால் மறக்க முடியவில்லை. தன் உயிரை கொடுத்து சக்கரவர்த்தியை காப்பாற்றிய உத்தமியின் புதல்வி அல்லவா அவள்? உண்மையாகவே அடுத்த பிறவிகளிலும் அவள் என்னை தேடிக்கொண்டு வந்து விடுவாளோ என்னமோ என்றார் பழுவேட்டரையர். ஏற்கனவே மரணத்தின் சாயை படர்ந்திருந்த அவருடைய முகத்தில் இப்போது லேசான புன்னகை தோன்றியது. வைஷ்ணவனே, யாராவது ஒருவரிடம் என் உண்மையை சொல்ல வேண்டும். உன்னிடம் சொல்கிறேன். நான் எறிந்த கத்தி இளவரசர் மீது விழவில்லை. அதற்கு முன்பே அவர் விழுந்து விட்டார். நானே இளவரசரை கொன்றதாக ஒப்புக்கொண்டதற்கு காரணம் நந்தினியின் மீது பழி விழாமல் தடுப்பதற்கு மட்டுமல்ல, அதை விட 100 மடங்கு முக்கியமான காரணம் உண்டு. அருகில் வா, சொல்கிறேன். உன் சிநேகிதன் வந்தியத்தேவன் இருக்கிறானே, அவன் அருமையான பிள்ளை. அவனுக்கு சோழகுலம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறது. இளைய பிராட்டியின் உள்ளத்தை அவன் கவர்ந்து விட்டான். இளைய பிராட்டியிடம் நான் அனாவசியமாக கோபம் கொண்டேன். அதற்கெல்லாம் பரிகாரமாக குற்றத்தை நான் ஒப்புக்கொண்டு என்னையும் பலி கொடுத்திருக்கான் விட்டால் வந்தியத்தேவன் மீது யாராவது களங்கம் கற்பித்துக் கொண்டே இருப்பார்கள். இனி ஒருவரும் அவ்வாறு பேச துணிய மாட்டார்கள். வைஷ்ணவனே, என்றாவது ஒரு நாள் இளைய பிராட்டியிடம் அவரை நான் கோபித்ததற்காக என்னை தயவு கூர்ந்து மன்னிக்கும்படி சொல். நெடு நேரம் பேசியதால் அந்த தீர கிழவருக்கு மூச்சு வாங்க தொடங்கியது. அவர் கூறியதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானின் உள்ளமே உருகிவிட்டது. பின்னால் மறைவிடத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த குந்தவை தேவியின் உள்ளமும் உருகிவிட்டது. வைஷ்ணவனே, இன்னும் ஒரு விஷயம். முதன் மந்திரி பிரம்மராயரிடம் சொல்லு. இலங்கையில் இருந்து பாண்டியன் கிரீடத்தையும் ரத்தின மாலையையும் எப்படியாவது கொண்டு வர வேண்டும். அதற்கு தகுந்தவன் வல்லத்து இளவரசன் தான். அவனும் நீயும் போய் கொண்டு வாருங்கள். பிறகு மதுரைக்கு சென்று அங்கே ஒரு தடவை பொன்னியின் செல்வருக்கு
அவனுக்கு மகுடாபிஷேகம் நடத்த வேண்டும். அருள்மொழியிடம் எனக்காக ஒன்று வேண்டிக்கொள். அவனை போல் சோழ குலத்துக்கு உற்ற துணைவன் வேறு யாரும் இல்லை என்று சொல். தேவி துர்கா பரமேஸ்வரி, என் சபதத்தை நிறைவேற்றிவிட்டேன். இதோ வருகிறேன். சோழ குலத்தை காப்பாற்று. வர வர மெலிந்து கொண்டு வந்த பெரிய பழுவேட்டரையரின் குரல் அடியோடு மங்கி நின்றது. அந்த தீர பெருங்கிழவரின் உயிர் சுடரும் அணைந்தது.